வணக்கம். இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மன்னித்தல் அப்படின்ற ஒரு குணத்தை பற்றி தான் இந்த ஒரு எபிசோடில் சொல்லலான்னு இருக்கேன். அதாவது மன்னித்தல்ன்றது மறத்தல், மனித குணம், மன்னித்தல், ஒரு தெய்வ குணம் அப்படின்லாம் பல மகான்கள் பல பேர் சொல்லி வைக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு ரிலீஜன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மன்னித்தல்ன்ற குணத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தாமல் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மன்னித்தல்ன்ற குணம் மிக மிக அவசியம் அப்படின்ற மாதிரி பல மதங்களில் பல மகான்கள் சொல்லியிருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்போது சயின்ஸ் ஒரு மாடர்ன் சயின்ஸில் ஒரு ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம உடம்புல பல விதமான ஒரு கிளான்ஸ் இருக்குது, பல விதமான ஒரு ஹார்மோன் செக்ரிகேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மாடர்ன் இந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பல விதமான கிளான்ஸில் அட்ரினல் கிளாண்ட் அப்படின்ற ஒரு அந்த கிளாண்ட் சுரப்பி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுரப்பி. அதிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஹார்மோன், அந்த கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் ஏன்னா எந்த ஹார்மோனாக இருந்தாலும் சரி, அதிகமாக சுரந்தாலும் ஆபத்து, குறைவாக சுரந்தாலும் ஆபத்து. அது ஒரு சமச்சீரான அளவில் இந்த சுரப்பிகள்லாம் இருக்கணும், ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கணுன்ற மாதிரி தான் இந்த ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மன்னித்தல், அதாவது முழு மனசோடு மன்னிக்கிறது அப்படின்ற அந்த குணத்தினால இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் சுரப்பு சமநிலைப்படுத்தப்படுகிறது. அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் பல மடங்கு அதிகரிக்கிறது. அதே மாதிரி ஒரு நிம்மதியான உறக்கம், அந்த உறக்கத்துக்கு இந்த கார்டிசால் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாடர்ன் ரிசர்ச்சர்ஸில் இப்போது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஹார்ட் டிசீசஸ், இந்த ஹிருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் ஒரு 25-30% இந்த ஹார்ட் டிசீஸ்லாம் க்யூர் ஆகக்கூடிய ஒரு தன்மை இந்த மன்னித்தலுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாடர்ன் ரிசர்ச்சர்ஸோடைய அபிப்பிராயம். அப்போது அந்த காலத்தில் பார்த்தா கூட, நம்ம மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டால் கூட, இந்த துரோணாச்சாரியர் அந்த தன்னுடைய இளம் வயது நண்பன் அந்த துருபதனை மன்னித்து இருந்தால் இந்த திரௌபதி பிறந்தே இருக்க முடியாது. அந்த மகாபாரதம்ன்ற ஒரு கதை இந்த வழக்கத்துக்கு வந்தே இருக்க முடியாது. ஏன்னா இந்த எனிமிட்டி அவங்க அந்த பகைமை உணர்ச்சி துரோணருக்கு துருபதனை எப்படியான நம்ம ஜெயித்து காட்டணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுனர்கிட்ட அந்த குருதட்சிணையாக அதுதான் அவர் கேட்பார். துருபதனை கட்டி இழுத்துக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த மன்னித்தல்ன்ற குணம் அவருக்கு ஏற்பட்டு இருந்தால் இந்த மகாபாரதமே வந்திருக்காது அப்படின்றது தான் ஒரு மெசேஜ். மீண்டும் ஒரு அடுத்த இதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.